சொல்லேயா வீணான கலியுகத்தை நீவு கொண்டு அழித்திட வந்தவை ஏழுகளை சான்றோர்களாக்கி கலிதனை படைத்திட்ட கையா கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே
கைத்தட்ட கேட்டால் தான் ஒரு சந்தோஷம். இதுக்கு மேலே ஒரு பாட்டு வேணுமா? எல்லாரும் பாடும், நீங்கள் ஊரில் பாடாது. என்ன இது ஐயா பாட்டில் சிவச்சந்திரன் பாட்டு. மனிதனுடைய மனம் எவ்வளவு சுருக்கமாகி போய்விட்டது. நல்ல எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கும். எதிர்த்த வீட்டுக்காரனா நல்லா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனா நல்லா இருக்கும், அண்ணன் தம்பியா நல்லா இருக்கும். நினைக்கிறமா ஐயா பிள்ளைங்க அது நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா நமக்கு கஷ்டம் இருக்கும். நீ ஐயாட்ட போய் வாடாடி ஒரு பிரோஜனம் கிடையாது. முதல்ல உன் மனதை சுத்தமாக்கு, நல்ல சிந்தனையோடு வை. எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லு. ஐயா வழியில இருக்கவங்க அந்த பதி அப்படியாக்கும், எங்க பதி நல்ல பதி, அந்த சாமியார் அப்படியாக்கும், எங்க சாமியார் எப்படி, இதெல்லாம் சொல்லவே படாது. அதுவும் சொல்லப்படாது. ஐயாவுடைய வரலாறு புராணத்தை யாரும் மாற்றி சொல்லப்படாது. உண்மையிலேயே உங்களை இருங்க இருங்கிற ஒரு காலத்துல கடைய மாநாடு நடந்தா அப்படி ஆயிரக்கணக்கில் அப்படியே இருக்கும். முடிவு நிறைவு பெற்று துர்நாமம் வாங்கி போகிற வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கும். அப்படி இருந்துச்சு, அப்படி நடந்து. அப்படிப்பட்ட பெரிய ஜாம்பான்கள் அங்கே இருந்தாங்க. இந்த ஒரே ஒருத்தர் அன்புபதி அரசபதி ஐயா முன்னிருந்து ஐயா பூங்குறிச்சி ரமேஷ் ஐயா மூலமாக இந்த ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு அப்படியே நினைச்சு பார்க்கிறேன். அந்த நாடும் இந்த நாடும். ஆனா இன்னைக்கு மக்கள் நிறைந்து வருகிறாங்க. ஆனா அந்த நிலையில இந்த கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு பெருந்தகையை நான் பார்த்தேன். அவங்க தான் இருக்கும். ஆசிரியர் பெருந்தகை சிவராஜ் ஐயா அவர்கள் மாநாட்டு குழுவை மகத்துவமாக நடத்தியவர்கள் இங்கே வந்திருப்பதாக அறிகிறேன். தயவு செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. உங்களால் இந்த உலகத்துக்கு சிறப்புகளை எடுத்து என்ப எனக்கும் ஒரு கடமையை கொடுத்த நீங்கள் இந்த மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை நான் பார்த்து, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பேசி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்களை எனக்கு இந்த மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி அடுத்த வருடம் மாநாடு அந்த ஜாம்பார்கள் எல்லாம் இணைந்து இவ்விடத்திலே நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கையோடு அன்னைக்கு இருந்து சேருமியா, அதுதான் பெரிய சிறப்பு. ஆக ஐயா அவர்கள் இங்க நிற்கிறாங்க, எனக்கு தெரியுது. போய் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் கூட்டுவாங்க, போய் கூட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, பெரியவங்க அவங்க எல்லாம் நமக்கு நிறைய. இங்க மட்டுமில்லை, கரைச்சுட்டுப்புதூர் என்ற ஒரு இடத்துக்கு நான் பாட போறேன். அந்த பதியை பார்க்கின்ற பொழுது ஒரு உடைந்த நிலையிலே இருந்தது. என்ன இப்படி வைக்கிறீர்கள்? எனக்கு போற இடமெல்லாம் ஏதாவது குறையா இருந்தா சொல்லிடுவேன், அதுல தப்பு இல்லை. ஏன்னா நான் வெறும் பாட்டுக்காரன் கிடையாது. அப்ப அந்த பதியை இடிச்சு கட்டுற உடனே அங்கேயும் நம்முடைய செல்வராஜ் ஆசிரியர் பெருந்தகை ஐயா அவர்கள் அங்கேயும் உறவுக்காரர் என்பதை அறிந்தேன். அப்போ சிவச்சந்திர ஐயா நீங்களே கல்லை போட்டு கொடுத்துருங்க. அந்த கல் போட்டு கொடுத்தது முதல் கிட்டத்தட்ட அன்றைய செலவிலே 50 லட்சத்துக்கு மேல் தன் பெரிய உழைப்பால் செல்வராஜ் ஆசிரியர் ஐயா அவர்கள் கரைச்சுட்டு போது அழகான திருப்பதி. அதான் நல்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் இவங்ககிட்ட படிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலே மாறாம இருக்கீங்க. ஆளு மாறல, இளமையும் மாறல. கைத்தட்டுங்க மக்கா. நான் பல வருடங்கள் ஆகிவிட்டது ஐயாவை பார்த்து. ஐயா வழியில ஒரு சிறப்பான ஒரு பிள்ளை இந்த நம்முடைய கடையத்துல அந்த ஜங்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவருக்கு தன்னுடைய ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். அடுத்த மாநாடு நாம் அனைத்து ஜாமான்களும் சேர்ந்து நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா கைத்தட்டி வாழ்த்து சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கிறேன் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படி சிறப்பா நான் காலையிலேருந்தே கடையத்தில் தான் இருப்பேன். எனக்கு தங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கடையத்தில் இருப்பேன். எத்தனை பேர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, தாமரை செல்வன் ஐயா, என் உடலோடு ஒட்டி கிடந்த ஒன்று கடையன் கண்ணன் ஐயா, இப்படி ஒவ்வொருவரும் இங்கே உண்டு. திப்பனம்பட்டி அந்த சுற்றி ஒத்த எல்லா மக்களும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சிறப்பு நடக்கும். அந்த ஒரு அழகு உண்மையிலே அது விழுந்து கிடந்ததை பூங்குறிச்சி அன்புபதி அரசபதி ஐயா தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்பது கூட ஆகும். அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு நாள் இப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாறும்.
நாம எண்ணிய காரம் ஒரு நாளும் வீணாக போகாது. அது நிச்சயம் நடக்கும் ஐயா. இது உங்க எண்ணத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. நாம் யாரும் இல்லை என்றுதான் கேட்கிறார்கள் தவிர அது ஐயாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட அங்கே ஒரு பிதற்றல் வருகிறது. மனசாட்சி இல்லை. இவர்கள் எப்படி நல்ல மனிதோடு வாழ முடியும்? ஐயா சொல்றாரு, நல்ல யாரையும் ஆமா நீயா நானா பார்க்க கூடாது. ஐயாவுடைய அற்புதம். அவர் எதுக்கு என்ன பார்த்து தன்மை தரணும்? எதுக்கு எனக்கு சென்னையில வேலைக்கு நோய் வாய்ப்படுத்தி கோமாரை போட்டு எதுக்கு அவர் மண்ணில் நீ காப்பாத்தி ஏழை பாருங்க. ஏன் அவருக்கு ஆலை கிடைக்காது? எஸ்பி கிடைக்க மாட்டாரா? ஜெயசுதாஸ் கிடைக்க மாட்டாரா? எதுக்கு கிடைத்தார்? ஐயப்பன் பாட்டுக்கு ஒரு வீரமணி, சிவச்சின்ன பாட்டுக்கு ஒரு சிவச்சின்ன பாட்டுக்கு ஐயா ஒழிக்க ஒரு பாட்டுக்காரன். ஐயா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வருகிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் பாடுகிறாங்க இல்லையா? பாடலையா? எவ்வளவு சிறப்பு! அந்த சிறப்புக்குள்ள வந்துருக்குல்ல. சும்மா சாதாரண பாட்டுக்கார கூட்டல, சாதாரண பாட்டை கூப்பிடுறாரு. பாராயணம் அகிலத்திரட்டு பாராயணத்தில் நம்பர் 1 கிருஷ்ணமூர்த்தி. நல்லா கை தட்டலாம் ஐயா. அவருடைய பாராயணம் வந்து வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சிறப்பு. ஆனா இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்னா ஏடு வாசிப்புக்காரனுக்கு எங்க ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டான். ராத்திரி வாசிக்க போனா போய் இவன் கொடுப்பான். ஆனா பாயிண்டா போடுறாங்க. உண்மைதான் ஐயா, எங்களுக்கெல்லாம் தெரியாமடா. நாங்க ஏன் போகல? என்ன பொண்ணு கட்டி பிள்ளை பத்தும் இல்ல, உண்மைதான். பகல வாசி. இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தன் வந்திருக்கிறான் இன்ஜினியர். பெரியேடு வாசிப்புல கிட்டத்தட்ட நான் சின்ன பையனாலேயே வாசிப்பேன். சின்ன குழந்தையிலே அப்போல்லாம் பால் சிசூர் வாசிப்பார். அப்போ நானும் வாசிப்பேன். ஆனால் எனக்கு யாரும் குருவாக வந்து அமையலை. கேள்வி ஞானம் தான். ராசி ஐயா பாடுறதை கேட்டு தான் வாசி. எனக்கு குருவாக சொல்லி கொடுத்தவரை எங்கள் ராசி மட்டும்தான், வேற யாருமே என்கிட்ட இல்லை. ஆனாலும் பிடிக்க மாட்டாங்க. என்னெல்லாம் வாசிக்கான யாராக்கணும். நானும் சுந்தராஜன் ஒரு பையனும் அப்படி ரெட்டக்குள்ள துப்பாக்கி மாதிரி வாசிப்பேன். ஆமாம், இது சந்தர்ப்பாக கொண்டு ராஜன் அவர் வந்து தம்பி அங்கே வாசிக்குமா இல்லைன்னா 2 பயில வாசிக்காங்க, நல்லா இருக்குடாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஏழு வாசிக்க போகிற இடத்துல ஐயாவுக்கு பாட்டே கிடையாது. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. சென்னையா இருக்கட்டும், பம்பா இருக்கட்டும், எங்க போனாலும் நாங்க சின்ன பையன் நம்மளும் சின்ன பையன் தானே. அப்படி சாப்பிட்டு டாக்கு போயிட்டு ஏட்டுல எல்லாம் மனப்பாடம் நல்லா படிப்போம். அப்போதான் நம்மளுக்கு பாடணும்னு சொல்லி அன்னைக்கு எங்களுக்கு யாரும் டீம் கொடுத்திருந்தா நாங்க பாடுவோம். அருளை அளிக்கும் நிறைவா நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. இப்படி இருக்கிறப்ப புதிய குரல் யாரோ பொம்பளை கூட பாடுறான்னு ஊரெல்லாம் சொல்லுவான். அந்த அளவுக்கு வரும்போதுதான் நாங்க ஏழு படிச்சு தேத்துல வச்சு அரசம்பதியில போட்டோம். அதே வக்கீல் திலகரம் கேட்டு ஒரு பையன் ஒரு நல்லா பாடாமனா அவர் கொண்டு போனார். இதை கேட்டவங்க எங்க ஊர்ல ஒரு பாட்டுக்காரர் இருந்தார், அவர் உடனே அந்த கேசட்டா போட்டார். நாங்க எல்லாம் சேர்ந்தேன், நான் சிவா முருகன் எல்லாம் சேர்ந்தேன். சங்கரபாண்டி ஐயா ஏடு வாசிக்கிறதுல டேப்பை வச்சு போட்டு அதை கேசட்டாக மாற்றினோம். இன்னைக்கு அப்போ சினிமா ராகத்தில் இருந்துச்சு. நான் ஒரு கிராமியத்தனமான ராகத்தில் ஒரு பாட்டை போட்டு அது காவல் கிணறுக்கு வடக்கு இருக்க மக்கள், அதாவது கரையிட்டு வடக்க தெற்க மேற்க தெற்கல்ல அப்படி வடக்க கிழக்க அப்படியே போச்சு. அந்த நேரத்திலே அப்ப திருநெல்வேலி மாவட்டம் தான், தென்காசி தனி கிடையாது, தூத்துக்குடி தனி கிடையாது. நாங்கள் படிக்கிற நேரத்தில் அப்ப ஐயா சொன்ன வார்த்தை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் தான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசுறானோ இல்லையோ, பணம் அனுப்பி கொடுக்குறானோ இல்லையோ, அவன் தங்குற இடத்துல முதல்ல ஒரு விளக்க வச்சு அழகா பாடிய. இன்னைக்கு உலகமெல்லாம் ஐயாவுடைய தரங்கள் வருகின்றன. அது இந்த நெல்லை மண்ணிலே பிறந்த ஐயாவுடைய பிள்ளைகளா? நாங்க அதை பிரசித்தி ஆக்கணுமே தவிர அங்க இருக்க பதிக்காரன் தான் ஐயாவளியை வளர்க்கிறான் என்று சிவச்சந்திர
சிவச்சந்திரன்ல ஆனா சிவச்சந்திரன் ஒரு கூட்டத்தை கொண்டுவான். அதனால ஒரு 10 பதிவு இருந்து தூத்துக்குடி நகருக்குள்ள ஒரு பதி கூட கிடையாது. ஒரு பதிக்கு தான் அடிக்கல அடி கொடுத்தேன். இன்னைக்கு தெருவுக்கு தெரு 4 பதி, 40 பதி, 50 பதி. கடைக்காரன் எல்லாம் நாமத்தை கட்டோட கடையை முடிவாங்க. வந்துட்டா ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுதுல? நம்ம ஒரு பதியா இருக்கு. இது நிறைய திருவிழான்னு நிறைய மக்களுக்கு தெரியும். 7 நாள் பிச்சை வாங்க முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க அப்படி இல்லை. பைக்கில் வருவான், ஒரு குளத்தங்கள்ல இறக்குவான், டப்பு டப்புன்னு காவியை கட்டுவான், உடனே அப்படியே போயிட்டு 4 கடையில் எடுப்பான். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுவான். வாட்டர் புரோட்டா, அது புரோட்டா, பொரிச்ச புரோட்டா, கொத்து புரோட்டா, இப்படி ஐயா வழிகாரம் நிறைய இருக்கான். நம்ம சிவகாசியில் நாங்கள் பாட போகிறோம் தெரியாமலே அங்கே ஒரு 2 பட்டாரம் வந்தான். எங்கள் அன்பானத்து மக்கள் கண்டுக்கிட்டு போட்டு துவச்சி எடுத்துச்சு. அவன் அம்மா உடனே அடிக்காதீங்க இல்லை, நடந்தது உண்மை. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஐயாவளியை வைத்து வேற மாதிரி நடத்துறவங்களும் நிறைய பேர். அதனால் நல்ல பதிகாரங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் உருவாக்கி கொண்டு வரும். இது ஏதாவது தரானே அவன் யார் கொங்கும் முளை அப்படி இவர் 7 வாசிக்கிற நம்பர் 1. நான் அன்னைக்கு பாடுற மாதிரி 7 வாசிக்கிற பிள்ளை இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு அகில திரட்டு வாசிப்பிலே நம்ம முதலாவது இடத்துல இருக்கிற பிள்ளை சுரேந்திரன் அவர்கள். அவருடைய வாசிப்பு வித்தியாசமா இருக்கும், குரலும் அழகாக இருக்கும். அவரும் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறார். முதல்ல கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் நம்ம ஐயா முடியா.
குமாரன் அழகு, அவருடைய திருநாமத்தை விட்ட என் மக்களை உங்கள் அழகு என்று பேரின் அழகு மக்களை அந்த அற்புதத்தை விடுவோம். ஐயா யாரோ யுகா யுகம் முழுவதும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த பகவான். ஆமா சுரேந்திரா வா வா தூக்கு மைக்க காணல பின்னாலும் ஏகப்பட்ட பொண்ணு பார்த்தாச்சு. ஒன்றும் அமையலைங்க. அவன் ஏடவாசிக்காரன் மட்டும் இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோன்னா வீட்டை அப்படி ஜம்முன்னு கட்டி விட்டுருவான். ஒரு அழகான வீடு, அவன் வீடு ஜம்முன்னு இருக்கு, பெரிய வீடு. ஆமா பெரிய. நீங்க எப்பவும் வீட்டுலயே புரியல பையனை போயிட்டு ஆமா அவருக்கு ஒரு பெரிய வீடு அப்படி வச்சிருக்கிறான். ஆனா ஏடவாசிக்காரனா ஆமா பொண்ணு அவன் வேலைக்கு போயிட்டு சும்மா இருக்கிற போவான். அவரும் ஏடு வாசிக்க கொடுப்பில்ல, இவரும் ஏடு வாசி கொடுப்பில்ல. இவர் ஏடையே வாசிக்க மாட்டாரு, அவருக்கு கிடைக்கும். என்ன செய்யறது? ஆமாம். என்னப்பா உனக்கு வேணுமா? இல்லை நீ கையை கட்டினியா? இந்த நேரம் பார்த்து கையை கட்டினியா? நான் ஒருவேளை உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டேன். மைக்க மாத்து. ஓ மாத்திர சந்தோஷம். ஆனால் நம்ம மாதிரி நல்ல பாடுவார், ஏழு படிக்கல நல்ல ஒரு பிள்ளை. அவர் யூடியூப்ல எல்லாம் பாடிக்கிறாரு. நம்ம சிவச்சந்திரன் ஒரு காலத்தில் ஐயா கிட்ட போடுவான். அப்போ அந்த இடத்த பிடிச்சி நடத்துறதுக்கு 4 பிள்ளைங்க வேணும் இல்லையே, அதுக்காக அவ்வளவு பேருக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம் நல்லா வரும். ஐயா Thank you.
நம்பி பிடித்தவருக்கு நல்ல வரும். நல்லா பாடானா இப்பதான் ஆரம்பம். வெளியில வர மாட்டேன், ரொம்ப வெக்கப்படுவான், கூச்சப்படுவான். அப்படியே இழுத்து கொண்டு வந்து இப்ப நம்ம மேடையில் அப்படியே கொண்டு தட்டி நம்ம பிள்ளைகள் எல்லாம்